இந்த ரஞ்சிதாவுக்கும் அவங்க பாட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மிகப்பெரிய விஷயம் வந்து கொஞ்சம் எதிர்ப்பாவே இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டி இருந்துட்டு மனச வந்து பார்த்தீங்கன்னா, தளர விடவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லாமே நம்ம பக்கம் தான் இருக்கு. அதாவது அ அ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தன்னோட சொத்தா நினைக்கிறதே வந்து இந்த சொத்து, பணத்த இது எல்லாமே வந்து கிடையாது. விஜய் தன்னோட சொத்தா நினைக்கிறது அவனோட பொண்ணு வெண்பா தான். வெண்பாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கம் இருக்கும்போது, "நீ ஏன் பயப்படுற? அந்த நிஷா வந்து பார்த்தீங்கன்னா, விஜய வந்து தட்டிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு" அப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்போ ரஞ்சிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு இத வந்து குடுத்தாங்க. அதாவது ஒரு நம்பிக்கைய. அந்த ஒரு நம்பிக்கையினால வந்து பார்த்தீங்கன்னா, "ஆமா பாட்டி, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே தப்பா நெனச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாவ எப்படி கரெக்ட் பண்றது? வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அதாவது நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதா அதாவது என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சவால்லாம் விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியே காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, நம்ம விஜயோட மனசுக்குள்ள இத்தன நாளா மல்லி இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறி, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழியே கிடையாது. மல்லிக்கும் கல்யாணம் ஆகப் போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எதிர்ப்பாவே நடந்துகிட்டு இருக்கிறதுனால, பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓவரா தான் போய்க்கிட்டு இருக்கு. அதனால நம்ம விஜய் எடுத்த முடிவ பார்த்து தான் இங்க இந்த ரஞ்சிதாவும், அவங்க பாட்டியும் பயங்கர அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு கல்யாணம் ஆகப் போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அரவிந்த் தான் மல்லிய கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அப்படின்றதுல அரவிந்த பத்தி சொல்லவே தேவையில்ல. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவ வந்து கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டதுலருந்து, இப்போ பர்ஸ் வந்து தொலைச்சுட்டோம். அதாவது பர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா மறந்து வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அத கொண்டு வந்து குடுத்ததுலருந்து, அரவிந்தோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லாவே தெரிஞ்சது. இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா வீட்டுக்கு போய் இத யோசிச்சு, யோசிச்சு அது மட்டும் இல்லாம 5 நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு டைம் இருக்கு இல்லையா? இல்ல அப்படின்னா வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு எப்படி பிரிக்க முடியுமோ அப்படி பிரிச்சு அப்ராட் வந்து கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாரி வந்து சொன்ன விஷயம். அது அவங்களோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாம பேசாம வந்து பார்த்தீங்கன்னா, நிஷாவுக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா, வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, தான் கூடவே இருக்கணும். அது மட்டும் இல்லாம இதுல நிஷா பெஸ்ட்டா இல்ல இந்த ரஞ்சிதா பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரு யோசிக்கவே தோணல. அதே சமயம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நிஷாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறத, இந்த ரஞ்சிதாவும் அவங்க பாட்டியும் கேட்டோனே பயங்கர அதிர்ச்சி. அதுலயும் விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஆ நீ வந்து சொன்னது யோசிச்சு பார்த்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு வெண்பா வேணும். வெண்பாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நீ சொல்ற ஒரு இதுக்கு வந்து நான் தயாராகுறேன். என்னால வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாவ வந்து விட்டுக் குடுக்க முடியாது." அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி, இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, நிஷாவ கல்யாணம் பண்ணிக்க போறதா நிஷா கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இத கேட்டுட்டு இருக்க இந்த ரஞ்சிதாவுக்கும், அவங்க பாட்டிக்கும் அப்படியே போயிட்டு உடனே குடுகுடுன்னு ஓடி போய் தும்மஞ்செடில வந்து பார்த்தீங்கன்னா, ஜுருக்கு போட்டு செத்துடலாம் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படுது. ஏன்னா, இவங்க போட்டுட்டு இருந்த ஒரு பிளானு வெண்பாவ மயக்கி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, விஜய தன்னோட வழிக்கு கொண்டு வர வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா, இத விட வந்து பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.